எத்தியோப்பியா எமிக்ரேஷனில் இருக்கேன். இதோடைய 6th கண்ட்ரி. எமிக்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு 8 hours வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்போ திருப்பியும் வெளியே வரும். இதுதான் எத்தியோப்பியாவுடைய எமிக்ரேஷன். ஆஃப்டர் எமிக்ரேஷன் ஃபினிஷ்ட். எத்தியோப்பியாவில் ஆக்சுவலாக வந்து எமிக்ரேஷன் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்புகிறாங்க. எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு எமிக்ரேஷனு. அந்த ஏர்லைன்ஸே வந்து இந்த விசா மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னும் எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. நான் முதல்ல முடிச்சுட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் எத்தியோப்பியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எத்தியோப்பியாவோட உள்ள என்ட்ரி ஆனால் என்னுடைய 6th கண்ட்ரி இது விசிட்டு. 7th கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா, தலோஃபார் ரீசன். எத்தியோப்பியா வெளியே வந்தாச்சு. 9 டிகிரி செம்மையாக குளிருது. டிரான்சிட்லாம் போட்டு வெளியே எத்தியோப்பியா ஒரு 8 மணி நேரம் விசிட் பண்ணலாம். 6th கண்ட்ரி விசிட் எத்தியோப்பியா. பிரபு சார், Noel sir, happy morning. Happy morning. Yeah, happy morning. He's taking a video. Happy morning. Welcome to Ethiopia. Welcome to Addis Ababa. Picture the picture. Yeah, we'll give the phone to somebody and ask them to take. Hope they don't run away. Come. ஏர்போர்ட்டு வெளியே வந்த உடனே இந்த ஷெட்யூல் பஸ் இந்த டிக்கெட்ஸ் காமிச்சோடனே அவங்களே கூட்டின்னு போயிடுறாங்க. ஷெட்யூல் பஸ். ஹாய் 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 ஹாய். பஸ்ஸில் டூர். செட்டில்டு பஸ். ஓ, செட்டில் ஆகுது தான் செட்டில் பஸ்ன்றாங்களா? ஓகே, டிரைவர் சார் வந்துட்டாரு. ஹோட்டல் கூட்டு போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி எமிக்ரேஷன் வந்து முடிக்க ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிரான்சிட்டோடைய டிக்கெட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக க்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் டிலேயில் எப்போயோ கிளம்பியிருக்கணும். விசிட் எத்தியோப்பியா. You do that, bring George to her country and then separate. George will have privacy. Anyway, even if he comes along, he's silent. And he doesn't eat. Doesn't eat? Very less. They tell him to eat properly. So the name of this airport is Bole. அவ்வளோ கியூ நிற்கு சார். இதுதான் என்ட்ரி ஏர்போர்ட்டுக்கு. ஓ, அப்படியா? ஓ, விசிட்டரா சார்? ஓ, அதாவது ஏர்போர்ட்டில் ரிலேட்டிவ் வந்து விசிட் பண்ணுற வரவங்கலாம் இங்கே தான் நிற்கணும் போல். நல்ல கூட்டமாக இருக்குது. Have wires to hit here. Wires. Addis Ababa International Airport.
climate is very beautiful. Nearby airport பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டுருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன், நல்ல கைட்லைன்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த கண்ட்ரி வந்து அவ்வளோ ரொம்ப க்ளீனாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த கண்ட்ரியே. கூப்பிட உள்ளே வச்சுருக்கேன் சார். இது பேக் நோயல் சார். எயிட் ஹவர்ஸ் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டல் தான் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது இந்த ஹோட்டல். எல்லாமே அவங்க எத்தியோப்பியா ஏர்லைன்ஸு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல். பிரபு சார் பசிக்குதா? ஆமாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. ரொம்ப சீக்கிரமாக வந்தோம், ஆனால் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் 11:30 மணி ஆச்சு. வவுச்சர்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க ரூமுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லஞ்சு அண்டு ரூம் முடிக்கி. இது ஆப்போசிட்டில் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் சார். யா, ஆல் குட். Passenger restaurant this way. பிரேக்ஃபாஸ்ட் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அமைச்சிருக்காங்க. எப்படி போகிறது? இப்படி யா தேங்க்யூ. எத்தியோப்பியா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். Finally got room key on the 4th floor. Going up. Going down? Yeah. Go to front, the steps are down. Yeah. ஆல் செட். நல்லா போய் தூங்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃப்ளோர் 4 வந்தாச்சு. ரூம் நம்பர் 416. ரூம் நம்பர் 416. மார்னிங். 416. Yeah, 416. Wow. Finally, check out.
எத்தியோப்பியாவில் வந்து டைம் வந்து இப்போ கரெக்டாக இப்போ 12:30. இப்போ பிரேக் லஞ்ச் இப்போ பண்ணிவிட்டு இப்போ இங்கே கிளம்ப போகிறோம். லாங்கில் பார்த்தா தெரியும் ஏர்போர்ட்டு. பால்கனிலேருந்து தான் நான் பேசின்னு இருக்கேன். சூப்பராக இருக்குது இந்த நாடு. செம்ம நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம மெயினில் இருக்கோம். இன்னும் சிட்டி உள்ளலாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. சூப்பராக இருக்குது. லஞ்சு முடிச்சுட்டு திருப்பி நம்ம கிளம்பணும். ரூம் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ரூம் கீ இங்கே தான் இருக்குது. மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஃப்ளைட் ஏறிட்டு ஜோனஸ்பர்க் போனோம். இன்னும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு தரேன். ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்லிப் ஒன்று கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க. இந்த ஹோட்டல்லே நம்மளுடைய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். என்ன ஃப்ளைட் ஆன் டைமில் இருக்குது, லேட் ஆகுதா, டிலே வருதா, எல்லாமே பார்த்துக்கலாம். போகிற ஃப்ளைட் வந்து ஜோனஸ்பர்க் 849 ஆன் டைம் தான் போட்டுது. பஸ்ஸு ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டு தான். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஏர்போர்ட். எக்ஸிட் வந்தோடனே ஷட்டில் பஸ் நிற்கிது. இங்கே மேலே போட்டிருக்கோம் எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த பஸ்ஸுக்கோசம் வெயிட் பண்ணிருக்கேன். ஒன்லி ஃபார் ட்ராப் ஆஃப். இங்கே போர்டு போட்டுருக்குது. பெனால்ட்டி. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பஸ். பஸ் வந்துச்சு. எத்தியோப்பியாவிலேருந்து கிளம்புறோம். ஓகே, see you, bye bye. எத்தியோப்பியாவுடைய நகரம் ஆல்மோஸ்ட் எத்தியோப்பியா டெபார்ச்சருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து இப்போ தான் வந்து பெரிய டெவலப்பாக கட்டின்னு இருக்காங்க போல். இப்போதைக்கு காலியாக இருக்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் தான். வேறு எந்த ஏர்லைன்ஸுமே வரல. 1-2 எமிரேட்ஸு அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் தான் வருது. போர்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் தெரியும்.
முடிஞ்சிச்சு. எத்தியோப்பியாவில் ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிட்டகிற இடம் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு, ரொம்ப தூரம்லாம் போக முடியல. நெக்ஸ்ட் ஸ்டாப் சவுத் ஆஃப்ரிக்கா. டைரெக்டாக இங்கேருந்து ஜோனஸ்பர்க் போகிறோம். ஜோனஸ்பர்க் போயிட்டு அங்கே நடக்கிற நம்ம ஜேஎஸ்கேவோட ஆக்டிவிட்டீஸ், அங்கே நான் பெயிண்ட் பண்ணி மேட்ச் பார்க்க போகிறது, அப்புறம் ஓப்பனிங் செரிமனி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பர் ஃபேன் சரவணன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ளைட் உள்ள ஏறிட்டா அந்த வீடியோ வந்து எடுத்து போட முடியாது. அதனால் இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சவுத் ஆஃப்ரிக்கா போனோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு, எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு.